சூரியநாதம் 18 தமிழ் நிர்வாண சட்கம் கூறுவது அநேகம் தத்துவங்கள் கூறும் 18 சித்தர்களில் உள்ளது. அதை சூரியநாதம் 8 கூறுவது. மந்திரங்கள் இல்லை, புண்ணியங்கள் இல்லை, வேதங்கள் இல்லை, யாகங்கள் இல்லை, மந்திரங்கள் இல்லை. இது நமக்கு சிவவாக்கியர் கூறுவது. பார்ப்பதில் 298 படித்தவர்கள் 5 கோடி மந்திரம் அஞ்சுள்ளே அடங்கினால் நெஞ்சு கூற உம்முள்ளே நினைப்பது எழுத்துள்ளே 5 4 மூன்றதாகி உம்முள்ளே அடங்கினால் அஞ்சும் ஓர் எழுத்தாகி அமர்ந்ததே சிவாயமே. இப்படி உலகத்தில் வேறு மொழியில் காண முடியாது. இப்படி கூறும் திருத்தமிழ் ஒரு தமிழர்க்கும் இன்று புரியாது. என்றாலும் ஆசானை ஊனி கூறுகிறேன். கோடி அன்றும் இன்றும் புதிய துணி மரித்தவர்க்கு உடுப்பது. கோடி மறித்திருந்து பதி என்ற தத்துவத்தை கூறுவது. அது தத்துவ உடல் புது பொருள் உருவாக்குவது. கோடி மறித்து இருந்து காண்பது. ஒவ்வொரு கோடி பொருளுக்கும் பதி இருத்தல், அதை கூறுவது. அது சூரிய சூடு தாபதபசினை ஏற்றுவதில் உருவாவது. அதை இன்று சிலர் கூறுவது கேட்டால் கோடி கோடியாய் வாரி கொட்ட 1,00,000 கொடுங்கள் என்று ஜோதிடர்கள் இன்றைய பிரசங்க கூலிப்படைகள் கூறுவதை நம்பும் பண ஆசை படைகள். கோடி என்பது புரிந்து கொள்ளுங்கள். அந்த உடல் மெய்வெளிச்சாலை காதிர்பாச சூடு உடல் கூறியது. அதை மிஞ்சிய காட்சை உடல் பதி பசு பாசம் என்ற திருத்தமிழில் அஷ்டாங்க யோக வழியில் கூறுவது. அது 5 அக்ஷரம் எழுத்தொலி புரிந்தால் 51 அக்ஷர உடலில் அக்ஷர தத்துவம் தெரிந்தாக வேண்டும். அது பூமி அன்னக்குடல் 6 அக்ஷர தலைவன் நா எழுத்து. நாபி நீர்க்குடல் அப்பு குடல் என்று கூறுவது. 10 அக்ஷர தலைவன், அதில் மா எழுத்து. நெஞ்சு அக்னி 12 அக்ஷர தலைவன், அது சூடு அக்னி, அது சி. சங்கு வாயு 16 அக்ஷர தலைவன் வா. நெற்றி ஆகாய அக்ஷரம் 3 எழுத்து தலைவன் யா. இப்படி வருவதில் அன்னக்குடல் மலக்குடல், அது பூமிக்குடல். அந்த வார்த்தை அன்னக்குடலை சுவாதிஷ்டானம் பிரம்மா நந்தன் நந்தவனக்காடு என்பதன் பொருள் தெரிந்தால் அப்படி பெயர் வருவது, மாற்றம் வருவது காட்சிக்கு தகுந்தவாறு தெரிதல் ஆக வேண்டும் அந்த ஒவ்வொரு வார்த்தை. இப்படி 5 உடல் ஸ்தானத்தில் ஒவ்வொரு பேர்கள் மாறி வருவது. ஒவ்வொரு ஸ்தான பேர் மாறி வருவதில் இங்கு உடலில் பிரம்மா விஷ்ணு சிவன் தத்துவ செயலில் முடிவு கண்டு வருவதில் இவர்கள் அந்த உடலில் இங்கு கூறுவது இல்லாமல் ஆவது. அப்படி கூறும் சுவடிகள் அர்த்தம் நெஞ்சை கூற உம்முள்ளே. இது திரு தமிழாக்கி கூறுவது. அர்த்தம் உம்முள்ளே அக்னி உணர்வு உள்ளில் நெஞ்சு இரத்த துடிப்பு நிலையை மாற்றி வருவது. அது தொல்காப்பியம் 1601 குறிப்பு கடைசி கூறுவது நாடி சுருங்க. அந்த வகை தத்துவங்கள் இங்கு 50 அக்ஷர சக்தி உடல் பக்குவமாவதில் 5 4 3 என்று கூறும் அக்ஷரம் உம்முள்ளே அடங்கினால்
5 ஸ்தான அக்ஷரம் நமசிவாய. அதில் நமசிவாய 5 அக்ஷரத்தில் அன்னக்குடல் தத்துவம். அங்கே அக்னி சூடு தாபதபசில் வெள்ளை நிறமானது. அடுத்தது 4 அதை மசிவய என்பது. அங்கு ஜலக்குடல். அங்கும் நீர் அம்சம் கலைந்து வெள்ளை நிறமானது மீன். அடுத்தது 3 சிவய. இங்கே அக்ஷரம் 6 அக்ஷர தத்துவம் அன்னக்குடல் சக்தியை சத்தாக்கி 6 அக்ஷரம் 5 அக்ஷரம் அங்கிருந்து போய் என்ற அக்ஷரம். அப்படி அங்கே வெள்ளை நிற வெளிச்சம் காடு கண்டு வருவதில் மசிவய ஜலக்குடல் மயப்பட்டு அது 9 அக்ஷர செயல் மாற்றி அங்கேயும் வெள்ளை நிறம். சிவய 12 அக்னி அக்ஷரம். இந்த அக்னி அக்ஷரம் பலவித உடல் பொருள் அவதாரத்திற்கு தேவை. அது அக்னி விளையாட்டு, சுடர் விளையாட்டு, சித்து விளையாட்டு, இப்படி அநேக செயலில் ஈடுபடுவது. நெஞ்சு இரத்த துடிப்பு, அது அக்னியால் நடക്കുന്നത്. சரீர சூடி, அது தசநாடி துடிப்பு மாறுவது. பல அவதார காட்சி காண்பதில் அங்கு 51 அக்ஷரம் ஒரு எழுத்து. அது உங்கள் மூலமதிலிருந்து 2 விரல் மேலே வைத்து ஓம் என்னும் ஒரு எழுத்து கூறுவதில் உருவாகும் ஒலி எங்கிருந்து உடலுக்குள் தோன்றுவது என்று கூற முடியாது. அப்படி கூறும் தத்துவம் அகத்தியர் 18 சித்தர்களில் வரும் பேரில் ஞானம் 5 எழுத்து பெருமை கூறுவது. 3 எழுத்து, 2 எழுத்து, 1 எழுத்து பெருமை. அதை படித்தால் புரியும். இப்படி கூறுவது நீங்கள் பரிசோதித்தாலும் உங்கள் செயலில் அறிவில் கூடி புரிய. இன்று தமிழ்நாட்டு மக்கள் மந்தை சாப்பாட்டிற்கு காவல் இருந்து குப்பியில் குடித்தால் அந்த இனத்திற்கு இந்த வகை புரியுமா? இந்த வகையை ஓம் எழுத்து ஒலியை நெஞ்சுக்குள் இருந்து உருவாவது என்று கூறுபவரின் தத்துவத்தை புகழ்த்தி அவர்களில் தமிழ் தத்துவத்தை அடிமையாக்கி எப்படி நீங்கள் புகழ்கிறீர்களோ உங்களை சிந்திக்க வைக்க முடியாது. என்றாலும் ஓம் என்ற எழுத்து மூலத்திலிருந்து உருவாவது இங்கே கூறியது போல் நெஞ்சுக்குள்ளிலிருந்து எழுத்து உருவாகாது. அதை சிந்தியுங்கள். உங்களுக்காகத்தான் இப்படி கூறுவது. திருத்தமிழ் சுரணை ஓரெழுத்து ஒலிமயம் ஓம் எழுத்து, அது உடல் கூறில் கூறுவது. அப்படி அங்கு கூறும் 5 எழுத்து தசநாடி துடிப்பு தாபதபசு சூடில் அடங்க ஒரு எழுத்து சிவப்பிறவிக்கு தத்துவம் காண்பதை கூறுவது எழுத்தால். ஓலைச்சுவடிகளை திருத்தமிழ் சுவடிகள் என்று கூறினால் சிந்தித்து செயல்படுவர். அப்போது நான் கூறுவது போல சிந்திக்க தொடங்குவார்கள். இங்கு உடலை 5 ஸ்தானத்தை நான் கூறிய பெயரை பட்டினத்து சித்தர் பூரண மாலையில் காண்பது நீங்கள் படித்தது. மூலத்து எழுந்தது ஒன்றில் கூறுவது. உந்தி கமலத்து 2, உத்திரனை 4 கூறுவது, விசுத்தி 5 கூறுவது, நெற்றி 6 கூறுவது. இதை இடைக்காடர் குறிப்புகளில் கூறுவது. கன்னிகள் 7 பற்றே பிறப்புண்டாக்கும் தாண்டவ கோனை, அதை பற்றாது அறுத்து விடு தாண்டவ கோனை.
இங்கே கோ என்றால் அறிவு. பற்று பற்றாது 2 வாக்கு அர்த்தம். சகசிரார வரியில் ஒட்டியுள்ளது ஒட்டாத்தது அந்த நாமம் இந்த 2 வார்த்தையில் கூறுவது பதியில் நேடியது. மந்திரம் என்பது மனதை திரைந்து கூறுவது. அப்போது அந்த உடல் செயலில் மந்திரம் வருவது நமசிவய மசிவய மசிவய சிவய ஓரெழுத்து மந்திரம் மகத்துவம். அகத்தியர் ஞானம் 5 கூறுவதை பாருங்கள். அப்படி 18 சித்தர்களில் கூறுவது மந்திர மகத்துவம். திருமந்திரம் என்பது அந்நூல் பாருங்கள். இங்கு 2ஆம் வாக்கு புண்ணியங்கள் இல்லை. இத்தனையும் செய்யும் உடலில் நம் வாழ்க்கையில் புண்ணியம் கொடுக்கல் வாங்கல் எதையும் எதிர்பார்க்காமல் செய்வது. திருவுடலில் இங்கு புண்ணியம் உடல் ஆசான் படிப்பு செயல் உடல் பொருளாக்கி புண்ணிய உடல் சூரியனில் சேர்ந்தது. 3ஆம் வாக்கு வேதங்கள் இல்லை. இன்று நீங்கள் படிக்கும் வேத வசனம் கூறுவது உங்கள் விருப்பத்திற்கு பணம் பெண் சுகம் கிடைக்கும் என்று அடுத்தவரை குறிப்பிட்டு பேசுவது. அது அந்த உடலில் இல்லை. அது அங்கு வேதாந்தம் நாதாந்தம் சித்தாந்தம் கலையாந்தம் யோகாந்தம் போதாந்தம் முடிவு. அது நான் என்னும் அறிவு தேடு வென்று நிற்பது. அது இங்கு தெய்வநிலை. நீங்கள் கூறுவது மண்ணிற்கு வளமாகும் உங்கள் உடல்நிலை. யாகங்கள் இங்கில்லை. பாரதத்தில் எல்லா கோவில்களில் நடக்கும் யாகம் பொருள் அனைத்தும் உண்பதற்கு. சுரயாகம் உலகத்தில் இன்று மதமாற்று உயிரை யாகம் ஆக்கும் நீச்சதரம் அராஜகம். அது கிடையாது இங்கு. தாபதபசு சூடினை உருவாக்கி உடலெங்கும் அந்த சூடு உடல் நீர் சக்தியை சத்தாக்கி சித்தாக்கு உருவாக்குதல். அப்படி வரும்போது நீங்கள் பூமியில் உபயோகிக்கும் எந்த பொருளும் அங்கு இல்லை என்பது மீண்டும் அநேக சத்தியம் திருத்தமிழில் புரிய சப்ஸ்கிரைப் செய்து இனிது புரிய உங்கள் அறிவை அறிவாக்கி உலக புகழ் தேட வளர்க்க திருப்புகழ் உதவும் உதய அறிவிற்கு. நண்பர்களோடு பரிமாறுங்கள் 10 நிமிடம் என்று நான் கூறுவது உங்கள் அறிவு வளர வளர்க்க நல்லிணை வித்துக்கள் முளைத்தாலே உலகம் ஓங்கும் அறிவில்.